ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாதாக. வேதமும் தியானமும் பகுதியில் யோபு 36ஆம் அதிகாரம். யோபு 36ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் எலிகு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீ நீதிமானா, நீ அப்படியா இப்படியா என்று சொல்லி மிகவும் வேதனைப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் என்ன பேசுகிறார் என்று பார்க்கலாம். இந்த எலிகுக்கு 4 அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமேன். யோபுக்கு தான் 4 அதிகாரம் 2 அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த எலிகுக்கு மட்டும் 4 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 அதிகாரத்துலையும் ஒரு அதிகாரத்தில் நான் பேசுகிறேன் சொல்லுவார், அடுத்த அதிகாரத்தில் பேசுவார், அப்படி பேசுகிறாரு. இப்பையும் அவருடைய காரியம் என்னவென்று யோபுவை குற்றப்படுத்துகிறது தான் முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. மறுபடியும் இன்றைக்கு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன் சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் சாட்டாதே, குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. குற்றப்படுத்துகிறவன் யார்? சாத்தான். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் குற்றப்படுத்தாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சோத்ரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் பேசி முடியும் மட்டும் சற்றே பொறும். இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன். நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன். மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும். உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார். மன உருக்கத்திலும் அவர் மகத்துவமானவர். தேவனை ரொம்ப புகழ்ந்து பாடி சொல்லிக்கிட்டு கொண்டிருக்கிறார். அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார். சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். அவர் தம்முடைய கண்கள் நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளினாலே கட்டப்பட்டிருந்தாலும் அவர்கள் கிரியைகளையும் மிந்தி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவருக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்கார்களேயாகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானமடையாமல் மாண்டு போவார்கள். எத்தனையான வேதனையான காரியம். நீ நீதி செஞ்சேனா, கர்த்தரிடத்துல திரும்பினா, அப்படி இல்லைனா, இந்த மாதிரி ரொம்ப வேதனைப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. மாயமுள்ள இருதயத்தையார் குரோதத்தை குவித்து கொள்கிறார்கள். அவர்களை அவர் கட்டி வைக்கும் போது கெஞ்சி கூப்பிடுகிறார்கள். மாயமுள்ள இருதயம், நீ மாயமுள்ள இருதயம் உள்ளவனாய் இருக்கிறாய் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்றார். அவர் வாழ வயதிலே மாண்டு போவார்கள். லட்சையானவர்களுக்குள்ளே அவர்கள் பிராணன் முடியும். சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தில் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பேர். நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும். அக்கிரமம் உண்டாயிருக்கிறதினால் அவர் உம்மை ஒரு அடியினால் வாரிக்கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அப்பொழுது மீட்கும் பொருளை மிகுதியாக கொடுத்தாலும் அதற்கு நேர் நீங்களாக மாட்டீர். உம்முடைய செல்வத்தை அவர் மதிப்பாரோ? எப்படியெல்லாம் பேசுறா பாருங்க. ஹல்லேலூயா. உம்முடைய செல்வத்தை அவர் மதிப்பாரோ? உம்முடைய பொன்னையும் பூரண பராக்கிரமத்தையும் அவர் மதிக்க மாட்டாரே. நீ ரொம்ப செல்வானா இருந்தா உன்னை மதிக்க போறாரா? நீ பொன்னையும் பூரணமான பராக்கிரமத்தையும் வச்சிருந்தாலும் உன்னை மதிப்பாரா? மதிக்க மாட்டாரு. ஜனங்கள் தங்கள் இடத்தை விட்டு வாரிக்கொள்ள போகிற இரவை வாஞ்சிக்காதிரும். ஜனங்கள் மாதிரி நீனு நினைக்காத.
கொஞ்சம் இப்படி பேசுகிற மாதிரியும் பேசுகிறா, அப்படி பேசுகிற மாதிரியும் பேசுகிறா. அக்கிரமத்துக்கு திரும்பாதபடி எச்சரிக்கையாயிரும். அக்கிரமத்துக்கு திரும்ப வேண்டாம். அவனே நொந்து நூடுல்ஸாகி வாழ்க்கையில் இனி என்ன நடக்குதோ ஏசப்பா உங்கள் ராஜ்யம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கிறார். அக்கிரமத்தை திரும்பாதபடி இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அவரை போல் போதிக்கிறவர் யார்? அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார்? நீ அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? மனுஷரை நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியை நீர் மகிமைப்படுத்த நினையும். எல்லா மனுஷரும் அதை காண்கிறார்களே, தூரத்தில் இருந்து அது மனுஷருக்கு வெளியிடப்படுகிறது. இதோ தேவன் அக்கிரமம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. அவருடைய வருஷங்களின் லக்கம் ஆராய்ந்து முடியாது. ஹல்லேலூயா. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மேகங்கள் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியாது. ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நறுங்குண்டதையுமான காரியங்கள் நடக்கும் பொழுது போர் மூழ்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. போரில் எத்தனையோ பிள்ளைகள் காயம்பட்டு இருக்கிறார்கள். எந்த வேதனையோடு காணப்படுகிறார்கள். பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே ஒன்றுதான். அதை எப்படியாக அவர் செயல் செய்கிறார்கள் என்றால் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய நியாயம் ஒன்றுமில்லை என்றதாக சொல்லப்படுகிறது. அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னின்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அதனால் அவர் செய்ய நினைத்ததையும் மந்தாரம் எழும்ப போகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்தும். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த நல்ல இயற்கை காரியங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா பறவைகள் அந்த ஒளி எழுப்பும். அந்த ஆடு மாடெல்லாம் வினோதமா கத்தும், நாயெல்லாம் கத்தும், பறவைகள் கத்தும், அப்படியே கதறி அடிக்கும். ஒரு நிலநடுக்கம் வந்தாலோ ஒரு என்ன நடந்தாலும் மந்தாரம் எழும்ப போகிறதை ஆடு மாடுகள் அறியப்படுத்தும். நமக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். அப்படிங்கும் போல நீ ஞானமுள்ளவராக இருப்பதை போலவும் நீதியுள்ளவரை போல இருக்கிறதை போலவும் நீ பேசி கொண்டிருக்கிற. இப்படியெல்லாம் பேசாத. கர்த்தர் உன்னோட இருந்தால் உனக்கு சுகம் கிடைக்கும். நீ இல்லைன்னு சொன்னால் உனக்கு இப்படி தான் நிலைமை. நீ உன்னுடைய நீதியோ உன்னுடைய பணமோ உன்னுடைய அதிகாரமோ ஒன்றும் கிடையாது. கடவுள் தான் உனக்கு இதை அனுமதிச்சாரா? இல்லை, கடவுளை நீ மறுதளிக்காத, கடவுளை பற்றி தவறாக பேசாத, உன்னுடைய நீதியை புலம்பாத, பெருமை பாராட்டாதே, மேன்மை பாராட்டாதே, அப்படியெல்லாம் சொல்லி ஒரு மனிதனை கஷ்டப்படுத்துகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவுதான் நம்முடைய நீதியை நிறைவேற்றவே கூடாது. கர்த்தர் அவருடைய நீதி நிறைவேறுதல்ங்கிறது வேறு, சுயநீதி என்பது வேறு. தேவன் நீதியை நிறைவேற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது வேறு, இது வேறு. பிரியமானவர்களே, நாம் நீதியோடு தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற காரியம் என்று ஒன்று இருக்கிறது, அநீதியான காரியம் ஒன்று என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. சோத்திரம். தேவன் எல்லாரையும் ரட்சிக்கிறார். யாரிடத்திலும் பாகுபாடு கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது என் தேவாதி தேவன் ஒருவரை ஆசீர்வதித்து ஒருவரை சபிக்கிறவர் அல்ல. அவருடைய சுபாவத்தின்படி ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஒரு மனிதன் கேட்டானாம், என்ன ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, திருமணம் பண்ணினேன், வேலைக்கு போனேன், வேற என்ன பண்ணனாலும் எனக்கு மன திருப்தி இல்லையே என்று சொன்னாராம். அப்போ கடவுள் கேட்டாராம். ஒரு நாள் அவர் வேலைக்கு லேட்டாக போயிட்டார். லேட்டாக போனது, லேட்டாக எந்திரிச்சது, லேட்டாக போனது,
எல்லாமே எல்லாமே அந்த நாள் முழுசும் ஜெபம் பண்ணாமல் போயிட்டதுனால அந்த நாள் முழுசும் மோசமாகி இருந்ததுதான். திரும்ப வந்து ஆண்டவரே, நான் காலையிலே ஜெபம் பண்ணாமல் போய்விட்டேன், வேதம் வாசிக்காமல் போய்விட்டேன், அதனால் எனக்கு இப்பேற்பட்ட பனிஷ்மெண்ட்டா என்று சொல்லி கேட்குறோம். அப்போது அவர் சொல்கிறா, கடவுள் சொல்கிறாரு, நீ எல்லா நேரத்துலையும் என்னை நினச்ச, ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நீ நினைக்க மாட்டேங்கிற அப்படிலாம் சொல்லுவார். என்னன்னு சொன்னால், நீ அந்த நேரத்துக்கு போயிருந்தேன்னா ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிருப்பேன். நீ ஜெபிக்காததுனால மரண தூதன் உன் பக்கத்துலேயே வந்து நிற்கிறான். ஆகையினால நீ லேட்டானதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அங்கே வழியில் நடக்க இருந்த ஆக்சிடெண்ட்டை நான் தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொன்னார். ஓ, நீயா நடக்கிறதா நினைக்காத, நான் உன்னை தூக்கி தோளில் சுமந்து நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் நம்மளை குற்றப்படுத்துகிற மக்களாக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் அந்த குற்றத்துக்கெல்லாம் மிகுந்த சோர்ந்து போய்விடவே கூடாது. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு இருக்கிறாரோ அதை நம்மை புடமிட்டு அதை திருந்த நல்ல நேரையாக அதை செய்வதற்கு கர்த்தர் கிருபை எடுப்பார். டாக்டராக வேண்டும், மிஷினரி டாக்டராக போக வேண்டும் என்று ஒரு அருமையான மகன் போர்த்துணை பண்ணி இருக்கிறார். இப்படி பல்வேறு காரியங்களினாலே மக்கள் ஆண்டவருக்காக செய்கிற காரியம் என்று ஒன்று இருக்கிறது, ஆண்டவர் செய்கிற காரியம் என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.